நம்மளோட பேரண்ட்ஸ் ஏன் எப்பயுமே நம்மள நல்ல பசங்க கூட பழக சொல்றாங்கன்னு தெரியுமா? இத கேளுங்க. கர்ணன் ராஜவம்சத்துல பொறந்திருந்தாலும், சாதாரண தேரோட்டி மகனா வளர்றாரு. அர்ஜுனன விட மிக சிறந்த வில் வீரர் ஆகணுன்றதுக்காக, விடாமுயற்சி திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணி மிக சிறந்த வீரராவும் ஆகுறாரு. ஆனா, அவரு எங்க போனாலும் அவரோட திறமைக்கு மரியாதை கிடைக்காம அவர அவமானப்படுத்துறாங்க. ஒரு நாள் அவரு அவமானப்பட்டுட்டு இருக்கும்போது, துரியோதனன் அவரு பேர்ல ஒரு ராஜ்யத்த எழுதி வச்சு, அவர ராஜா ஆக்குறாரு. இதனால துரியோதனனும், கர்ணனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்ப துரியோதனன் கெட்ட பெர்சன். கர்ணன் நல்ல பெர்சன். கர்ணன் அவரோட லைஃப் ஃபுல்லா தான தர்மம் பண்ணி மிக சிறந்த மனிதரா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா துரியோதனன் அவரோட சபையிலேயே ஒரு பெண்ண அவமானப்படுத்துறாரு. இத பார்த்துக்கிட்டு இருக்க கர்ணன் அத பத்தி எதுவுமே கேட்காம அமைதியா இருக்காரு. துரியோதனன் திரும்ப திரும்ப தப்பு பண்றாரு. எந்த இடத்துலயுமே துரியோதனன் பண்றது தப்புன்னு கர்ணன் சொல்ல மாட்றாரு. அமைதியாவே இருக்காரு. இப்போ மகாபாரதத்துல போர் வருது. போர்ல அர்ஜுனனும், கர்ணனும் சண்டை போடுறாங்க. அர்ஜுனன் கர்ணன ஒரு வில்ல வச்சு கொன்னுடுறாரு. ஆனா கர்ணன கொன்னது அர்ஜுனனோட வில்லு மட்டும் இல்ல, கர்ணன் சூஸ் பண்ண சைடு. அவரு கெட்ட பெர்சன் கூட இருந்தாரு. அதனால இந்த சண்டையில அவருக்கு தோல்வி கிடைச்சுச்சு. நீங்க நல்லா கவனிங்க. உங்க லைஃப்ல நீங்க எவ்ளோ திறமைசாலியா வேணாலும் இருக்கலாம், புத்திசாலியாவும் இருக்கலாம். ஆனா நீங்க எந்த சைட சூஸ் பண்றீங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களோட எதிர்காலம் இருக்கும். ஸோ உங்க சுத்து வட்டாரத்த சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க.